Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெண்டர் ஸ்கூல் சொசைட்டியில் யூனிட் 1ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. இந்த 10 மார்க்கை நீங்கள் கம்பல்சரி படிச்சிருங்க, ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின். சமூகத்தில் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்குபணிகள். இப்போ பாலினம்னா ஆண் பெண். இப்போ ஆண்னா எந்த மாதிரிலாம் இருக்கணும், பெண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சமூகத்தில் இருக்க மக்கள்லாம் எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஷினில் கொடுத்துருப்பாங்க. குடும்பத்தில் இரு பாலினத்தவருக்கும் ஒதுக்கப்படும் பங்கு பணிகள். அதாவது குடும்பத்தில் ஆண் எந்த மாதிரி நடந்துக்கணும், பெண் எந்த மாதிரி நடந்துக்கணும், அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த. சமூகத்தில் பாலின பங்கு பணிகளும் சாதி அமைப்பும், சமூகத்தில் பொருளாதார அடிப்படையிலான வர்க்கமும் பாலின பங்கு பணிகள். சமூகத்தில் உள்ள பாலின பங்கு பணிகளும் சமயமும், பாலின பங்கு பணிகளும் பண்பாடும், சமுதாயத்தில் பாலின பங்கு பணிகளும் ஊடகங்களும், சமுதாயத்தில் உள்ள பாலின பங்கு பணிகளும் பிரபல பண்பாடும், சமூகத்தில் பாலின பங்கு பணிகள் சட்டமும் அரசும். குடும்பத்தில் இரு பாலினத்தவருக்கும் ஒதுக்கப்படும் பங்கு பணிகள். குடும்பத்தில் என்னென்னா சொல்கிறாங்க அப்படின்னா, சிறுமிகளதின் பங்கு பணிகள், சிறுவர்களின் பங்கு பணிகள், மகளிரிடம் சமூகம் எதிர்பார்க்கும் பண்பு இயல்புகள், ஆடவரிடம் சமூகம் எதிர்பார்க்கும் பண்பு இயல்புகள். இப்போ ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அதில் சிறுமிகளும் இருப்பாங்க, சிறுவர்களும் இருப்பாங்க, மகளிரும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பாங்க. அவங்கள எந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு இதில் சொல்லுவாங்க. சிறுமிகளின் பங்கு பணிகள். தாயின் அரவணைப்பில் நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டு கூறுகளையும் கற்றுக்கொள்ளுதல். அதாவது ஒரு பெண் குழந்தை அப்படின்னா அவங்க தாயோட நம்பிக்கை பெறணும். அவங்க என்ன மாதிரிலாம் நம்ம குடும்பத்தில் என்ன வேலை செய்கிறாங்க, எந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறாங்க, எந்த மாதிரி பண்பாட்டு கூறுனா அவங்க கலாச்சாரம், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷனில் கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு சிறுமி அவங்க தாய்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் அன்னைக்கு உதவியாக இருத்தல், கல்வியிலும் கலைகளிலும் நாட்டம் செலுத்துதல், தன் வயது ஒத்த பெண்களுடன் பழக்கம் கொள்ளுதல், அடக்கம், பொறுமை, நாணம் ஆகியவற்றை கடைபிடித்தல். அதாவது ஒரு பெண் குழந்தைன்னா எப்படிலாம் இருக்கணும்னா, அவங்க வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் கல்வி, கலைனா இந்த பாடல், டான்ஸ், இந்த மாதிரி பெண்களுக்குன்னே உரியதாக சில கலைகள்னால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் காட்டணும்னு சொல்கிறாங்க. தன்னோட ஏஜ் குரூப் இருக்கிற பெண்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடக்கமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நாணம் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சிறுமிக்கு சொல்கிறாங்க. அடுத்து சிறுவர்களின் பங்கு பணிகள். தந்தைக்கு உதவியாக இருத்தல். இதுவே சிறுமினா தாய்க்கு உதவியாக இருக்கணும், சிறுவர்னா தந்தைக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கல்வியிலும் புதிய திறன்களை கற்பதிலும் நாட்டம் செலுத்துதல், துணிவு, முயற்சி, உழைப்பு ஆகியவற்றை சிறந்து விளங்குதல். இப்போ ஒரு ஆணுனாவே துணிவாக இருக்கணும், முயற்சியாக இருக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் உழைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது பெண்ணுனா அடக்கம், பொறுமை, நாணம். இப்போ ஆணுனா துணிவு, முயற்சி, உழைப்பு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் இப்படி தான் வளர்க்குறாங்க. பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் இந்த மாதிரி தான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மகளிரிடம் சமூகம் எதிர்பார்க்கும் பண்பியல்கள். இப்போ ஒரு பெண்ணுனா எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த சமுதாயத்தில் இருக்க மக்கள்களோ ஒரு குடும்பமோ முடிவு பண்ணதுன்னு சொல்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் அதிக பங்கு, வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருதல், விருந்தோம்பல் அப்படின்னா வீட்டுக்கு வர விருந்தினரை உபசரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோருக்கு கட்டுப்படுதல், உயர்கல்வி, வேலைக்கு செல்லல், திருமணம் போன்றவற்றில் பெற்றோர்களது முடிவை ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது ஒரு பெற்றோர் சொல்கிற பையனை தான் திருமணம் செஞ்சுக்கணும், அவங்க வேலைக்கு போகலான்னு சொன்னால் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் சில கண்டிஷன்லாம் போடுறாங்க. மனைவியெல்லாம் ஹோம் சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது குடும்பத்தில் எப்படி ஒரு குடும்பம், ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குடும்ப மேலாண்மை போன்றவை போற்றப்பட்டாலும் சராசரி பெண் சமையல் செய்தல், துணிகளை துவைத்தல், வீட்டை சுத்தப்படுத்துதல் போன்றவற்றை அதிக நேரம் செலவழித்தல் வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பம் அப்படின்னாவே அந்த குடும்பத்தில் இருக்கிற சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க.
தாய்மை அடைதல், குழந்தை வளர்த்தல், சிக்கனத்தை கடைபிடித்தல் போன்றவற்றை பற்றி அறிந்து கொள்ளல். கவின்கலைகள், கைத்தொழில்களில் ஈடுபடு கொள்ளல். குடும்ப வரவிற்குள் செலவு செய்தல், அதாவது பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுறது. இதெல்லாம் பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வேலை செய்யணும், இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகமே உருவாக்குனது தான் இதெல்லாம். தன்னம்பிக்கை, இறை வழிபாடு, விருந்தோம்பல் போன்ற பண்புகளை வளர்த்து கொள்ளணும். அடுத்து, ஆடவரிடம் சமூகம் எதிர்பார்க்கும் பண்பு இயல்புகள். துணிவு, தலைமை பண்பு, பொருளீட்டும் திறன், உயர்கல்வி பயிற்சியும், குடும்பத்தை காக்கும் பொறுப்புணர்வு, சிக்கலை எதிர்கொள்ளும் மன வலிமை, இதெல்லாம் ஆண்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சாதி ரீதியாக ஒரு ஜாதி ரீதியாக எப்படிலாம் பெண்ணையும் ஆணையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சாதி அமைப்பும். இந்திய சமுதாயத்தில் சாதி என்பது பிறப்பால் உறுப்பினராகும் வகையில் அமைந்த சமூக பிரிவை குறிக்கிறது. இத்தகைய சாதி அமைப்பில் ஒரு சாதியை சேர்ந்தோர் தமக்குள் மட்டும் திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொள்கின்றனர். பிற சாதி உறுப்பினர்கள் திருமண உறவு கொள்வதில்லை. பெரும்பாலான இந்தியர்களின் வாழ்வியல் முறை சாதி சார்ந்த சமூக அமைப்பு முறைக்கு ஏற்ப அமைந்துள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜாதி ரீதியாக எந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க ஜாதியிலே ஒரு பையனையோ ஒரு பொண்ணோ பார்த்து திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளேயே டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. வெளியில் எங்கேயும் போகாமல் திருமண உறவுலேருந்து எல்லாமே இந்தியர்களோட வாழ்வியல் முறையே ஜாதி பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்வான் 2006 மக்களை அடுக்கு வரிசைப்படி பிரித்து ஜாதி அமைப்பு இந்திய சமுதாயம் பின்பற்றுகின்றன. தர அடுக்கு நிலைகள் கொண்ட ஜாதி அமைப்பு, அதாவது ஒவ்வொரு தரமாக பிரித்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, மக்களுக்கு அதிகாரம், சமூக அந்தஸ்து, சமூக அடையாளம் ஆகியவற்றை அளிக்கிறது. ஒரு ஜாதி அமைப்பு எப்படி இருக்குன்னா, என்னென்னலாம் மக்களுக்கு தருதுன்னா, மக்களுக்கு அதிகாரம், இந்த ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ அதிகாரம், இந்த சமுதாயத்தில் சேர்ந்தவங்க, அதாவது சமூக அந்தஸ்து அப்படின்னா பணக்காரங்க நிலை அந்த மாதிரி பார்க்குறாங்க இல்லையா, அது இப்போ சமூக அடையாளம், இது அடுக்கு நிலையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சமுதாயத்தில் பொருளாதார அடிப்படையிலான வர்க்கமும் பாலின பங்கு பணிகளும், அதாவது எக்கனாமிக்கல் ரீதியாக எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியான மிடில் கிளாஸ் இருப்பாங்க, லோயர் கிளாஸ் இருப்பாங்க, அப்பர் கிளாஸில் இருப்பாங்க இல்லையா, அந்த இதில் தான் சொல்கிறாங்க. ஒருவரது சமூக பொருளாதார நிலை அவரது வருமானம் மற்றும் கல்வி நிலையை அடிப்படையாக கொண்டே மதிப்பிடப்படுகிறது. அதாவது அவங்க எந்த அளவுக்கு சேலரி வாங்குகிறாங்க, அவங்க எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்து தான், அந்த வேலையும் அந்த கல்வியை பொறுத்து தான் இவங்க ரிச்சான பீப்புள், இவங்க லோயர் பீப்புள் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வருமான நிலையை பொறுத்து வர்க்கத்தை பிரிக்கின்றாங்க. அந்த என்னென்ன வர்க்கமாக பிரிக்கிறாங்கன்னா, வர்க்க நிலைகள் என்னென்னா, நடுத்தர வகுப்பினர், உயர் வகுப்பினர், கீழ்நிலை வகுப்பினர் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. உயர் வருமான பிரிவினர் பெண்கள் தமது பெயரிலே சொத்துக்களை உடையவர்களாகவும் கல்வி பெற்றவர்களாகவும் சமூகத்திறன் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அதாவது உயர்ந்த வருமானம்னா பணக்கார ஃபேமிலியோ இல்லைன்னா ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வருமானம் பெறுற ஃபேமிலியில் இருக்கிற பெண்கள் மேக்ஸிமம் அவங்க பேர்லேயே சொத்துக்களை வச்சுருக்காங்க. இப்போ ஏழை பெண்களாக இருந்தால் அவங்க பேர்லேருந்து சொத்துக்கள் இருக்காது, அவங்க வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு ரிச்சு பீப்புளாக இருந்துச்சுன்னா அவங்க பேரில் சொத்து இருக்கும், அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, அதுவும் இல்லாமல் ஸ்கில்ஸ், சமூகத்தில் வாழ்கிறதுக்கான ஸ்கில்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நடுத்தர வகுப்பில் இருக்கிற பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பெண்கள் உயர்கல்வி பெறுவதில் நாட்டமுடையவராகவும் அதிக ஊதியம் பெறும் பணிகளை சேர முயற்சிப்பவராகவும் இருப்பார். அதை ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி, அதாவது நான் ஒரு காலேஜ் போய் படிக்கணும், போய் நல்ல வேலையில் சேர்ந்து நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அந்த பெண்களுக்கு இருக்கும். இதுவே கீழ்நிலை வகுப்பினருக்கு எப்படி இருக்குன்னா, பெண்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் வேலை பார்க்கணும், வெளியில் போய் வேலை பார்த்தா தான் அவங்க ஒரு பொருளாதார ரீதியாக சமைக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே பண்ண, சமையல் செய்து வீட்டை தூய்மையாக வைத்திருப்பது, குழந்தைகளை பராமரிப்பது, உடைகளை துடைப்பது என வீட்டு வேலைகள் அனைத்தையும் பெண்கள் செய்வதோடு
குடும்ப வருமானத்தின் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதால் வெளியில் வேலைக்கு சென்று ஊதியம் பெற வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. அதாவது கீழ் வர்க்கத்தில் இருக்க பெண்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, வீட்டு வேலையில் இருக்க எல்லா வீட்டு வேலையுமே செஞ்சுட்டு அவங்க பண பற்றாக்குறை காரணத்தினால வெளியிலையும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பெண்களோட நிலைமை. பொருளாதார அடிப்படையில் பெண்கள்லாம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு டிஃபைன் பண்ணி காட்டுறாங்க. சமூகத்தில் உள்ள பாலின பங்கு பணிகளும் சமயமும், அதாவது சமயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் உள்ள சமயங்கள் அனைத்துமே ஆணும் பெண்ணும் எவ்வித நடத்தை நெறிகள் கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதை வரையறுத்து கூறுகின்றன. அதாவது சமயம் ரிலீஜியன் ரீதியாக கூட ஆணுனா இந்த மாதிரி தான் வாழணும், பெண்ணுனா இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதங்கள் பெண்களை குடும்பத்தை நிர்வகிப்பவர்களாகவும் ஆண்கள் குடும்பத்திற்கு தேவைப்படும் பொருளீட்டுபவர்களாகவும் இருப்பர் அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சமயம் ரீதியாக சொல்கிறாங்கன்னா, பெண்ணுனா குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்கணும், குடும்பத்தில் மட்டும்தான் அவங்க சமைக்கிறது, வேலை பார்க்குறது, அந்த வரவுக்குள்ளே செலவு செய்கிறது, இந்த மாதிரி குழந்தைங்களை பராமரிக்கிறது, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி குடும்பத்தோட நடவடிக்கைகள் மட்டும்தான் அவங்க நிர்வகிக்கிறது தான் இருக்குது. இதுவே ஆணுனா குடும்பத்துக்கு தேவையான பொருளீட்டுறதுக்கு, அதாவது வெளியில் வேலை பார்த்து அதில் வர பணத்தை வச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சமயத்தில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சமய நம்பிக்கைப்படி பெண்கள் கடைபிடிக்க வேண்டியவை யாவையாக அறிவுறுப்படுத்தப்படுகிறது. அதாவது சமயத்தில் சொல்லியிருக்காங்க, பெண்ணுன்னா இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பின் தூங்கி முன் எழுதல், அதாவது லேட்டாக தூங்கி காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், கற்பினை காத்தல், சிறந்த தாயாக விளங்குதல், விதவையர் மனமுறிவு பெற்றோர் ஒதுக்கப்படல், ஒழுக்கம் தவறுதல், சமூகம் கண்டித்தல். முன்பின் லேட்டாக தூங்கி முன்னாடி எந்திக்கணும், கணவர் தான் கண்கண்ட தெய்வம், அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்தாங்க. கற்பினை காத்துக்கணும், சிறந்த தாயாக இருக்கணும், அப்புறம் விதவையாக இருக்கிறவங்க, அந்த மனமுறிவு ஏற்பட்டுறீங்கன்னா பெற்றோர்கள்லாம் அந்த காலத்தில் ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் சமயத்தில் இப்படி தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஆண்கள் எப்படிலாம் இருக்கணும்னா, தன் குடும்பத்தை எப்பாடுபட்டாலும் காப்பாற்றுதல், முன்னுக்கு கொண்டு வருதல், தாய் தந்தையரை காப்பாற்றுதல், குல வழிபாட்டு முறைகளையும் குடும்ப சடங்குகளையும் தொடர்ந்து பின்பற்றுதல், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. குடும்ப ஒற்றுமையும் அமைதியையும் போற்றுதல், தன் குழந்தைகளின் நடத்தையின் முன்மாதிரியாக விளங்குதல், அதாவது தன்னோட குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், நல்ல முறையாக அவங்க பெற்றோர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைங்களும் நடந்துப்பாங்க, அது மாதிரி நல்ல விதமாக நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையும் அமைதியும் காக்கணும், தாய் தந்தையரை பார்த்துக்கணும், குலதெய்வ வழிபாடுலாம் செய்வாங்களே அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் ஆண்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சமயத்தில் சொல்லியிருக்காங்க. பாலின பங்கு பணிகளும் பண்பாடும். இப்போ கல்ச்சரில் எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சமூக பிரிவினர் தமக்குள் பகிர்ந்து கொள்வதோடு அடுத்த தலைமுறையினருக்கும் கடத்தும் அனைத்துமே பண்பாடு என்பதில் உள்ளடங்கும். அதாவது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகள், வருங்கால தலைமுறைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம பண்பாடை சொல்லித்தரோம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி தான் சடங்குகள் பண்ணணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அவங்க அவங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதெல்லாம் தான் பண்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பண்பாடில் என்னென்னலாம் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துறாங்கன்னா, பழக்க வழக்கங்கள். இப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்னென்னு அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களும் அந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பாங்க. அப்போ அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரும். அப்படியே ஜென்ரேஷனாக இது பரவிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து மதிப்புகள், மனப்பான்மைகள், சடங்குகள், ஒரு சமூக பிரிவினரின் நம்பிக்கை, மரபுகள், நடத்தைகள், இதெல்லாம் பண்பாடு சொல்லுவாங்க. இந்த பண்பாடெல்லாம் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்காக கொடுத்துட்டே இருக்காங்க, பரப்பிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாயத்தில் பாலின பங்குபணிகளும் ஊடகங்களும், அதாவது மீடியா எந்த மாதிரிலாம் ஒரு பெண்ணுனா இந்த மாதிரி இருக்கணும், ஆணுனா எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. மீடியானா என்னென்ன வரும்னா, செய்தித்தாள், வார மாத இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள் போன்ற பொது மக்களுக்காக ஊடகங்கள் பாலின தொடர்பான ஒரு புற சார்புடைய தன்மையும்
பாலினச்சார் கற்பித்தல்களையும் மக்கள் மனதில் வலுப்படுத்தும் விதமாக செயல்படுகிறது. அதாவது ஒருபுறச்சார் தன்மைனா ஒருத்தர் மட்டுமே வந்து ஆணை மட்டுமே உயர்வாக காட்டுறது, பெண்கள் எல்லாம் தாழ்வாக காட்டுறது, அதுதான் வந்து ஒரு புற சார்புடைய தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து டிவி நியூஸ் பேப்பரில் இது மாதிரி நம்ம பார்க்க அது எப்படின்னா மக்களோட மனதில் வந்து ஈஸியாக வந்து பதிவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னலாம் பார்க்கலாம். பெரும்பாலான ஊடகங்கள் பெண்களை மென்மையானவர்களாகவும் வீட்டு நிர்வாகம் செய்பவர்களாகவும் வயது முதிர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பணிவிடை செய்தல், கணவனின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுதல், அடக்கம் மற்றும் பொறுமையும் விளங்குதல், வீட்டை தூய்மையாக வைத்திருத்தல், உணவு தயாரித்தல், உடைகளை துவைத்து சுத்தப்படுத்துதல் போன்ற பணிப்பொறுப்புகளை ஏற்பவர்களாகவும் சித்தரிக்கின்றன. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ ஒரு டிவி பார்க்குறோம் இல்லையா, தொலைக்காட்சியிலையோ வர ஆடாக இருந்தாலும் சரி, ஒரு மூவியாக இருந்தாலும் சரி, அதில் எப்படி காட்டுறாங்கன்னா பெண்கள் தான் வந்து வீட்டு வேலையை செய்யணும், பெண்கள்னால் இந்த மாதிரி சமைக்கிறது மட்டும்தான் செய்யணும், அவங்க வந்து கணவனுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றணும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் பார்த்துக்கணும், இந்த மாதிரி காட்சிகள் தான் அதிகமாக வந்து டிவியில் ஒளிபரப்பாகுது, ஊடகத்தில் வந்து இந்த மாதிரி காட்சிகள் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்கள்னால் வீட்டு பணி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஆண்களை எந்த மாதிரி காட்டுறாங்கன்னா, ஆண்கள்னால் உடல் வலிமை மிக்கவர்களாகவும் ஆரோக்கியம் கொண்டவர்களாகவும் பல்வேறு கலைகளிலும் தொழில்நுட்பங்களிலும் வல்லுவர்களாகவும் மன உறுதியை வெளிப்படுத்துபவர்களாகவும் தமது அதிகாரத்தை நிலைநிறுத்துபவர்களாகவும் வீரம் மிகுந்தவர்களாகவும் பலசாலியாகவும் சித்தரிக்கப்பட்டு வருகின்றனர். இப்போ ஒரு ஆணுன்னா அவங்க வந்து தைரியமாக இருப்பாங்க, அவங்க வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும், பலசாலியாக இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து ஊடகங்கள்லாம் சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதை பார்க்குற ஸ்டூடெண்ட் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஆணுனா தான் வந்து நம்ம உயர்வானவங்க, பெண்ணெல்லாம் நமக்கு கீழே அப்படிங்கிற மனப்பான்மை வந்து இதனால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொஷினில். சமூகத்தில் உள்ள பாலின பங்குபணிகளும் பிரபல பண்பாடும். பிரபல பண்பாடு என்பது எங்கும் விரவி காணப்படுவதாகும். அதாவது வந்து பாப்புலராக இருக்கும், எல்லா இடத்துலையுமே அதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, அதுதான் வந்து பிரபல பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஊடகங்களில் நிறைந்து பொழுதுபோக்காகவும் சாதாரண மக்களால் புரிந்து கொண்டு ரசிக்கத்தக்கதாகவும் இருப்பதாகும். அதாவது பொழுதுபோக்குக்காக நம்ம பார்க்குறோம்லே, மொபைல்லாம் பார்க்குறோம்லே, அதில் வரக்கூடியதாக இருக்கும். பாப்புலரான விஷயம் என்னம்னா இப்போ சினிமா நடிகர்கள், இப்போ வந்து தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு பாப்புலராக ஏதாவது ஒரு ஷோஸ் வந்துச்சுன்னா அதை பார்த்து மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க, ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1950களில் தொடங்கிய ராக் அண்ட் ரோல் தொலைக்காட்சி, டிரான்ஸ்போர்ட் ரேடியோ, ஸ்மார்ட் போன், காமிக் புத்தகங்கள், இணையதளம் போன்றவற்றில் பரப்பப்பட்டு வருகிறது. தேர்தல் பரப்புகளை கேட்க கூட்டம் சேர்க்கவும் மக்கள் கலைகளை பயன்படுத்துகின்றன. திரைப்படம் மாநில முதல்வர்களை உருவாக்கியுள்ளன, இதனை செல்வாக்கு சான்றாக விளங்குகிறது. அதாவது ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் வந்து திரைப்பட நடிகை, இப்போ எம்ஜிஆர்லாம் எடுத்திங்கன்னா அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து திரைப்படங்கள் நடித்து அதில் பாப்புலராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனில் நின்று முதலமைச்சராக இருப்பாங்க. இது மாதிரி வந்து ரேடியோஸோ தொலைக்காட்சியோ இல்லை ஏதாவது காமிக் புத்தகம் இணையதளத்தில் அப்படி நிறைய பேர் அதில் போடுறாங்க இல்லையா, அந்த நியூஸ் பார்த்துட்டு அவங்கள வந்து யாரெல்லாம் சிறப்பாக இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பாப்புலராக ஆகி அவங்க ஒரு சினிமா ஆக்டராக வரலாம், ஒரு முதலமைச்சராக வரலாம், இந்த மாதிரி நிறையா வருவாங்க இல்லையா, அதுதான் வந்து பாப்புலர் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சன் என்கிற உலக புகழ் பெற்ற பாப் பாடகர் பிரபல பண்பாட்டை ஒரு புயல் காற்றாக மாறினார். அதாவது மைக்கேல் ஜாக்சன்கிறவர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர், ஆனால் வந்து அவங்க வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியும், அதுதான் வந்து பிரபல பண்பாடு, அதாவது பாப்புலர் கல்ச்சர் இதை தான் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த டிவி தொலைக்காட்சியில் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதன் மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. சமூகத்தில் பாலின பங்குபணிகளும் சட்டமும் அரசும். இப்போ சட்டம் அரசு என்ன, சட்டத்துலேயும் என்ன கொண்டு வந்திருக்காங்க, பெண்களுக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்க, ஆண்களுக்கு என்ன மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் எந்த பணிக்கும் குடியரசுத் தலைவர் முதல் கடைநிலை ஊழியர் வரை இருபாலருக்கும் விண்ணப்பிக்கத்தக்கவர்கள் பெண்களுக்கு சம வாய்ப்பு சட்டப்பிரிவு 16 சொல்லுது. அதாவது நீங்கள் முதலமைச்சரிலிருந்து குடியரசுத் தலைவரிலிருந்து கீழே கடைசியாக இருக்கிற வேலையில் கூட, கவர்மெண்ட் வேலையில் கூட நீங்கள் வந்து ஆண் பெண் 2 பாலருக்குமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன
சட்டப்பிரிவுனா 16. பெண்களுக்கு எதிராக அரசு வேற்றுமை பாராட்டக்கூடாது. பணியிடங்களில் பெண்களுக்கு தொல்லை கொடுப்போர் மீது தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடும்ப அளவிலும் பெண்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பணியில் நம்ம ஒரு வேலைக்கு போகும்போதோ பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் வன்முறைகள் ஏதாவது நடந்தாலோ அதுக்கும் சட்டத்தில் தண்டனை கொடுக்கறதுக்கான சட்டப்பிரிவுலாம் கொடுத்துருக்காங்க நம்ம அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரதட்சணை கேட்டலும் பெறுவதும் தண்டனைக்குரிய சட்டங்களாகும். வரதட்சணை தடை சட்டம் 1961 படி சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தராங்க. என்னென்ன விஷயத்துலனா, குடும்பத்தில் வன்முறை நடந்தாலும் சரி, வெளியில் வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்களே அவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். திருமண வயது பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21. திருமண வயதை எட்டாத ஒருவரோ அல்லது இருவரோ செய்து கொள்ளும் திருமணம் செல்லாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திருமண வயது 18லேயும் இல்லை ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18 இதுக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கிட்டான்னா அந்த இது சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பெற்றோர் சொத்தில் சம பங்கு உண்டு. இந்திய வாரிசு உரிமை சட்டம் 2002 திருத்தி 2002 சொல்லியிருக்காங்க. தத்தெடுத்து கொள்ளும் உரிமை இருபாலருக்கும் உண்டு. அதாவது குழந்தைங்களை தத்தெடுக்கணும்னா 2 பாலருக்குமே உண்டு. உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை சதியை தடை செய்யும் சட்டம். தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி நிலையங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இதெல்லாம் அரசாங்கம் நமக்கு சட்டங்களாகவோ இயற்றியுள்ளது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி. ஒரு பெண்ணுக்கான என்னென்னலாம் பிரச்சனை வருதோ அதுக்கான தண்டனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கல்வியிலையும் சரி, எஜுகேஷன் அரசாங்க வேலைக்கு போகிறதுனாலோ ஈக்குவலாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள், இடஒதுக்கீடு எல்லாமே தராங்க. சமூகத்தில் அரசாங்கமும் சட்டமும் கொண்டு வந்த பங்கு பணிகள். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இது கம்பல்சரி படிச்சுட்டு போங்க. நான் ஒரே ஒரு டிப்ஸ் தான், இந்த செமஸ்டர் எக்ஸாம்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு 10 மார்க் உங்களுக்கு தெரியல, வரலை, நீங்கள் படித்த கொஷின் வரலை அப்படின்னா நீங்கள் கொஷின் நம்பர் போட்டு ஏவா பியா ஏதோ ஒரு ஆப்ஷனில் போட்டுட்டு நீங்கள் படித்த கொஷினை எழுத பாருங்கள். ஏன்னா நானும் அப்படி தான் ஏதோ ஒரு கொஷின் எனக்கு தெரியலன்னா நான் எந்த கொஷினை படித்தனோ அந்த கொஷினை எழுதி அதுக்கான ஆன்சரை எழுதுவேன். ஏதோ ஒரு 5 மார்க்கு கூட நமக்கு போடுவாங்க. அதனால் எந்த கொஷினுமே நீங்கள் விடாமல் எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் யூனிட் 2ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க் 2 கொஷின் பார்க்க போகிறோம். 2 10 மார்க் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி யூனிட் 1ல் இருக்கிற 10 மார்க் வீடியோஸ் போட்டு வச்சு இப்போ யூனிட் 2ல் பாலின தன் அடையாளம் பொருள். அதாவது பாலின தன் அடையாளம் என்பது குறிப்பிட்ட ஹார்மோன்களின் ஆதிக்கத்தின் காரணமாக தோன்றும் உள்ளார்ந்த அடிப்படையில் தன்னை ஆண் அல்லது பெண் என உணர்தலோடு தனது நடத்தை மற்றும் நடையுடை பாவனைகள் மூலம் சமூகத்தில் உள்ள பிறரையும் அவ்வாறே உணர செய்தலாகும். அதாவது ஒரு குழந்தை அப்படின்னா அவங்க நான் ஆணா பெண்ணாங்கிறத உணர்வதோடு சமூகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களும் ஆணா பெண்ணா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிகிற அளவுக்கு இருக்கிறது தான் பாலின தன் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே நடை உடை பாவனைனா ஒரு பெண்ணோட நடைக்கும் ஒரு ஆணோட நடைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதாவது ஆண்னா எப்படி நடந்துக்கிறாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கும், ஒரு பெண்ணுனா எந்த மாதிரி இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளையும் ஆணா பெண்ணாங்கிறது புரிஞ்சிக்க முடியும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் ஆணாவுங்க பெண்ணாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் சமூகத்தில் உள்ள பிறரையும் அவ்வாறு உணரச் செய்தலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின தன் அடையாளத்தை உருவாக்குதலில் செல்வாக்கு உடைய சமூக காரணிகள். பொதுவாக 3 முதல் 5 வயதுக்குள் குழந்தை தன்னுடைய பாலின தன் அடையாளத்தை உணரத் தொடங்குகிறது. அதாவது 3 to 5 வயசுக்குள்ளே நான் ஒரு பையனா பெண்ணா அப்படிங்கிறத உணரக்கூடிய அளவுக்கு குழந்தை மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பையனை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின தன் அடையாளத்தை உருவாக்குதலில் செல்வாக்கு உடைய சமூக காரணிகள். குடும்பம்.
குழந்தைகள் மீது தனது செல்வாக்கு செலுத்தும் நபர்கள். மக்கள் தொடர்பு ஊடகங்கள். இப்போது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, எப்படி நம்மளை கூப்பிட்றாங்க. இப்போ பையனா எந்த மாதிரி கூப்பிடுவாங்க, ஒரு பெண்ணுனா பாப்பான்னு கூப்பிடுவாங்க, பையனாக இருந்தால் தம்பின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மக்கள் எப்படிலாம் நம்மளை கூப்பிட்றாங்க, நம்மக்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ ஊடகங்கள் பார்க்கும்போது ஒரு பையனா எந்த மாதிரி இருப்பான், ஒரு பெண்ணுனா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஊடகங்களில் தொலைக்காட்சி மொபைலில் பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது அதன் மூலமாக நான் ஒரு பெண்ணா ஆனா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க. பாலின தன் அடையாள வளர்ச்சி. பாலின தன் அடையாள வளர்ச்சியில் 3 முக்கிய நிலைகள் உள்ளது. அது என்ன நிலைகள்னா, பாலின தன் அடையாளத்தை அறிதல், பாலின நிலைத்தன்மை, பாலின மாறாத்தன்மை. பாலின தன் அடையாளத்தை அறிதல். ஒரு குழந்தை தன்னை பெண், பையன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுவதை கேட்கிறது. ஏறத்தாழ 3 வயதாகும் போது தனது பாலின அடையாளத்தை புரிந்து கொள்கிறது. அதாவது ஒரு குழந்தை பெண்ணாக இருந்துச்சுன்னா பாப்பா அப்படின்னு கூப்பிடுவோம். இதுவே பையனாக இருந்தால் தம்பி, பையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த கூப்பிட்றது மூலமாகவே ஒரு குழந்தை 3 வயசுக்குள்ளேயே நான் ஒரு பையனா பெண்ணா அப்படிங்கிறத புரிஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின நிலைத்தன்மை. 4 வயதாகும் போது இத்தகைய பாலின குறியீடுகள் பிறருக்கும் பொருந்துவதை அறிகிறது. அதாவது என்ன மாதிரியே இன்னொருத்தவங்களும் பொண்ணாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பெண் குழந்தையால் கண்டுபிடிக்க முடியுமா? எப்போனா 4 வயசில். சிறுவர்கள் வளர்ச்சியடைந்து ஆண்களாகவும் சிறுமிகள் வளர்ச்சியடைந்து பெண்களாகவும் மாறுகின்றனர் என்பதை குழந்தை புரிந்து கொள்கிறதாம். அதாவது 4 வயசுக்குள்ளேயே நான் மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்களுடைய பாலினத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அதோட நான் வளர்ந்தேன்னா ஒரு ஆணாக மாறுவேன், நான் வளர்ந்தேன்னா ஒரு பெண்ணாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின மாறாத்தன்மை. 6 முதல் 7 வயதுக்குள் குழந்தை தான் தோற்றத்திலும் வயதிலும் வளர்ந்துவிட்டாலும் தனது பாலின அடையாளம் மாறாது என உணர்கின்றன. அதாவது 6 வயசு 7 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை ஹைட்டாக வருது, குண்டாக வருது, ஒல்லியாக வருது, குள்ளமாக இருக்கிறது, இந்த மாதிரி வெள்ளையாக வருது, அழகாக வருது, ஹைட்டாக வருது, நம்ம கை கால் உறுப்புகள்லாம் வளருது. இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வயசு முதற்கொண்டு எல்லாமே வளர்ந்தாலும் நம்ம பாலினம் மாறாது. ஒரு ஆணுனா ஆண் தான், பெண்ணுனா பெண்ணு தான் அப்படிங்கிறத குழந்தை 6 to 7 வயசுக்குள்ளேயே எல்லாமே புரிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாலின சார்ந்த சமூக நெறிகள். பெண் பாலினத்தரிடம் சமூகம் எதிர்பார்ப்பவை, பெண் பாலினத்தாரிடம் சமூகம் விரும்பாதவை, ஆண் பாலினத்தாரிடம் சமூகம் எதிர்பார்ப்பவை, விரும்பாதவை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணுக்கிட்ட என்னென்னலாம் இந்த சமூகம் எதிர்பார்க்குது, எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஒரு ஆணுனா எப்படி இருக்கணும், ஒரு ஆண்னா எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. பெண் பாலினத்தரிடம் சமூகம் எதிர்பார்ப்பவை: பெற்றோருக்கு பணிந்து நடத்தல், குடும்ப பணிகளில் அன்னைக்கு உதவுதல், கல்வி கற்றல், நாணத்தால் வரும் அழகு, அடக்கம், பொறுமை, கலைகளில் பயிற்சி பெறுதல், பண்பாட்டு மரபுவழி தவறாதிருத்தல், நன்னடத்தை, புகுந்த வீட்டாரிடம் விசுவாசமாக நடந்து கொள்ளுதல், குழந்தைகளை நன்கு வளர்த்தல், விருந்தோம்பல். இது எல்லாமே பெண்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பெண்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆடை அலங்காரங்களில் அதிக ஈடுபாடு, அதாவது ஆடையோ இல்லை மேக்கப் பண்ணுறதுலையும் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக பேசுதல், ஊர்வம்பில் ஆர்வம், இரவி வீட்டிற்கு தாமதமாக திரும்புதல், மாற்று பாலினத்தாரோட நட்பு கொள்ளுதல். அதாவது ஒரு பெண்ணுனா ஆணோட நட்பு கொள்வது, ஒரு ஆணுனா பெண்ணோட நட்பு கொள்வது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த சமூகம் சொல்கிறாங்க. வீண் பொழுதுபோக்கு, இதெல்லாம் பெண்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூகத்தோட விரும்பாதவை தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுவே ஆண் எந்த மாதிரிலாம் இருக்கணும், ஆணுக்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, துணிவாக இருக்கணும், செயலாற்றும் திறன்,
தந்தைக்கு உதவியாக இருத்தல், கல்வியில் தேர்ச்சி பெறுதல், குடும்பத்தை காக்கும் பொறுப்புணர்வு, பெற்றோர்களை காக்கும் கடமை, பொருளீட்டல், வருங்காலத்திற்கு சேமித்தல், நிர்வாகத்திறன், நன்னடத்தை, குடும்ப பாசம். இதெல்லாம் ஆண்கள்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமூகம் எதிர்பார்க்குது. இதுவே எதிர்பார்க்காதவை, அதாவது என்னென்ன செஞ்சால் பிடிக்காது விரும்பாதவை அப்படின்னா சோம்பேறித்தனம், தீய பழக்கங்கள், பெற்றோர், ஆசிரியர் மற்றும் பெரியோர்களுக்கு கீழ்ப்படியாமை, அதாவது அவங்கள கீழ்ப்படியாமல் அவங்கள எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி. கல்வியிலும் பணியிலும் நாட்டமின்மை, ஒழுக்கக்கேடு, வீண் பொழுதுபோக்கு, கூடா நட்பு, குடும்பத்தாரை புறக்கணித்தல், பயனற்ற வாழ்வை வாழ்தல். இதெல்லாம் எதிர்பார்க்காதவை. அடுத்து செகண்ட் 10 மார்க் எப்படி கேட்பாங்கன்னா, பாலின சமத்துவமின்மையை களைத்தல், பாலினங்களை சமமாக பாவித்தலை வலுப்படுத்துவதில் குடும்பம், பள்ளி, ஒப்பாள் குழு, ஆசிரியர்கள், கலைத்திட்டம் மற்றும் பாடநூல்களின் பங்கு. இந்த மாதிரி கொஷின் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னா ஒவ்வொன்றும் கேட்பாங்க. இப்போ பாலின சமமாக பாவித்தலை வலுப்படுத்துவதில் குடும்பங்கள் பங்கு என்ன? அப்போ குடும்பத்தில் ஒரு ஆணையும் பெண்ணையும் எப்படி ஈக்குவலாக பார்க்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஸ்கூலில் எப்படி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குழுவில் எப்படி, ஆசிரியர்கள்லாம் எந்த மாதிரிலாம் பார்க்கணும், கலைத்திட்டம் எப்படி இருக்கணும், பாடநூல்களோட பங்கு என்ன, இது எல்லாமே இந்த கொஷினில் கேட்பாங்க. இந்த 10 மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பாலினங்களை சமமாக பாவித்தலை வலுப்படுத்துவதில் குடும்பங்களின் பங்கு. ஆண் குழந்தையை வளர்க்கும் விதமும் பெண் குழந்தைகளை வளர்க்கும் விதமும் குடும்பங்களில் வெவ்வேறாகவே காணப்படுகின்றன. பெற்றோர் இருவரும் அன்புடன் வளர்க்கும் குழந்தைகள் அதிக அளவு பாதுகாப்பை உணர்கின்றன. அதாவது பெற்றோர் அப்பா அம்மா 2 பேருமே ஒரு குழந்தைகிட்ட பாசமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க அதிக பாதுகாப்பு இருக்கோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கோம், நம்ம அப்பா அம்மா நம்மளை நல்லா பார்த்துருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்கக்கிட்ட ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதர சகோதரியர் உள்ள குழந்தைகள் அனுசரித்து போகும் இயல்பை பெறுகின்றன. அதாவது ஒரு குடும்பத்தில் சகோதரனும் இப்போ அண்ணன் தம்பியோ அண்ணன் தங்கச்சியோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவாங்க. அந்த இயல்பு அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப நிகழ்ச்சிகளில் இருந்து குழந்தைகள் இருபாலரும் குடும்ப பணிகளை பற்றி அறிகின்றன, பின்பற்றுகின்றன. பெற்றோர்கள் பாலின பாகுபாடு காட்டாமல் இருபால் குழந்தைகளுக்கும் சம அளவு அன்பு, அக்கறை, ஊக்கம் ஆகியவற்றை அளித்தலும், குழந்தையை ஒரு பாரமாக கருதுவதை அறவே விட்டுவிடலும் பாலின சமத்துவத்திற்கு உதவுகிறது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ 2 பேருமே சம அளவு அன்பு, அக்கறை, ஊக்கத்தை மோட்டிவேஷன் பண்ணணும். ஆண் குழந்தையை எந்தளவுக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி பெண் குழந்தையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதே மாதிரி 2 பேருமே ஈக்குவலாக அன்பை காட்டணும். பெண்களை ஒரு பாரமாக நினைக்கக்கூடாது, அவங்களும் நம்மளோட குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக 2 பேர்த்தையுமே ஈக்குவலாக பார்த்துக்கணும். அப்படி பண்ணனா பாலின சமத்துவமின்மை குறைஞ்சிக்கிட்டே வரும், ஈக்குவலாக எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் குடும்பங்களில் ஆண்கள் வீட்டு வேலையில் பங்கேற்பதும், பெண்கள் வீட்டு சாமான் வாங்குவது, நிதி பொறுப்புகளை நிர்வகிப்பது, சமூக நிகழ்ச்சிக்கு தனியே செல்வது, குழந்தைகளின் கல்வியை மேற்பார்வையிடுதல் போன்றவற்றை பாலின சமன்பாட்டை நோக்கி நமது சமூகம் முன்னேறி வருவதை காண்பிக்கிறது. பெண்களுக்கு உதவியாக ஆண்களும் வீட்டு வேலை செய்கிறது, அதுவும் இல்லாமல் பெண்கள் அவங்க குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறது. அதாவது செலவு பண்ணுற விஷயங்கள்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தனியாக வெளியில் போகிறது, குழந்தைங்களோட எஜுகேஷனை அவங்க பெண்களே பார்த்துக்கிறது. இந்த மாதிரி இப்போலாம் இந்த காலத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு சமூகம் முன்னேறத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படி பண்ணிட்டு வந்தால் தான் சமூகத்தில் பாலின சமத்துவமின்மை இல்லாமல் சமமாக பார்க்குற குணம் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலினங்களை சமமாக பாவித்தலை வலுப்படுத்துவதில் பள்ளிகளின் பங்கு. அதாவது ஸ்கூல் எந்த மாதிரிலாம் முயற்சி செய்யணும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக நடத்தணும். அது எந்த மாதிரி ஸ்கூலில் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கல்வி என்பது மாணவர்களையும் மாணவிகளையும் ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்கிடும் கல்வி பாலின ஒருபுற சார்புடைய தன்மை அற்றதாக இருக்கும். அதாவது இரு பாலினத்தரையும் சமமாக பாவித்து செயல்படுதல். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி
அவங்கள வந்து ஆற்றல் மிக்க கல்வியை வந்து ஈக்குவலாக 2 பேர்த்துக்குமே தரும்போது இந்த சமத்துவமின்மை வந்து இருக்காது. 2 பேருமே நல்ல எஜுகேஷன் கிடச்சிச்சின்னா 2 பேருமே ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். அதை தான் சொல்கிறாங்க, ஸ்கூலில் இருந்தே கல்வி வந்து ஈக்குவலாக தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமத்துவமின்மை என்பது பெண்களுக்கு ஆண்களுக்கு ஈடான உரிமைகள், பொறுப்புகள், வாய்ப்புகள் ஆகியன கிட்டாமை மற்றும் அவை இட்டு செல்லும் மோசமான உடல்நிலை, கல்வி அடைவு, பொருளாதார நிலை போன்றவை குறிக்கிறது. அதாவது ஏன் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா, ஆண்களுக்கு ஈக்குவலான உரிமைகளோ வாய்ப்பு பொறுப்பு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. அதனால தான் பெண்களால் வந்து முன்னேற முடியல அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு மெயினான காரணம் அவங்களோட மோசமான உடல்நிலைவு, கல்வி அடைவு, அதாவது கல்வி வந்து அவங்களுக்கு கரெக்டான எஜுகேஷன் தராமல் இருக்கிறதுனாலையும், இல்லை பொருளாதார நிலை வந்து அவங்களுக்கு வந்து நிலையானதாக இல்லை. அதாவது ஓரளவுக்கு கூட வசதி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி படிக்க வருவாங்க? வீட்டு வேலை செய்கிறது, வெளியில் வேலைக்கு செல்வது, அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவங்களுக்கு உருவாகும். இதுவே பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஒரு ஓரளவுக்கு வருமானம் வர ஃபேமிலியில் இருந்தால் கூட கல்வியை வந்து அவங்களால கொடுக்க முடியும். அப்போ வந்து பெண்கள் வந்து கல்வியை கற்றுக்கிட்டு அவங்களும் முன்னேறி வர முடியும். பள்ளி மாணவர்கள் சேர்க்கையில் மாணவர்கள் சதவீதம் மாணவர்களின் சதவீதத்தை காட்டிலும் மிக குறைவாகவே உள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களை விட ஆண்களுக்கு தான் வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அதனால் வந்து பெண்கள் சதவீதம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கிராமப்புறங்களில், மலை பிரதேசங்களில் மாணவிகள் சேர்க்கை சதவீதம் மாணவர்களின் சேர்க்கை சதவீதத்தில் பாதியளவில் கீழ் தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கேர்ள்ஸஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்கை பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஆண்களை விட பெண்களுக்கு வந்து பாதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் 100% சேர்றாங்கன்னா பெண்கள் ஒரு 60% தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிகளில் முதல் வகுப்பில் சேரும் மாணவிகளில் 60% அதிகமானவர்கள், அதாவது முதல் 5, அதாவது 1 to 5வது படிப்பாங்க இல்லையா, அந்த முதல் வகுப்புகளில் வந்து 60% வந்து மாணவிகள் சேர்த்துறாங்க, அதாவது கேர்ள்ஸ் வந்து சேர்த்துறாங்க. 8ஆம் வகுப்பு முடிப்பதற்கு முன்பே இடை நின்று விடுகின்றன. 1 to 8வது வரையிலும் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அதுக்குள்ளே இடையில வந்து நின்றுடுறாங்க. இவற்றிற்கு முக்கிய காரணம் பள்ளிகளில் வசதிகள் இல்லாதிருத்தல், பெண் ஆசிரியர்கள் போதிய எண்ணிக்கையில் இல்லாமல் இருத்தல், பள்ளிகள் அருகாமையில் இல்லாதிருத்தல் ஆகியவை ஆகும். இதனால தான் வந்து பெண் பிள்ளைகள் வந்து அதிகமாக வந்து ஸ்கூலில் படிக்க முடியாதது காரணமாக இதை தான் சொல்கிறாங்க. கல்வியில் பாலின சமத்துவமின்மை முதன்மை காரணமாகிறது. அதாவது ஆணையும் பெண்ணையும் ஈக்குவலாக பார்க்கலைன்னா அதுவே ஒரு காரணமாக ஸ்கூலில் வந்து யாரையும் சேர்த்த மாட்டாங்க. கல்வியில் சமவாய்ப்பு பெறுவதில் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகள். கல்வியில் சமவாய்ப்பு பெறுவதில் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகள் என்னென்னா, ஏழ்மை, வீட்டிற்கு அருகாமல் பள்ளி இல்லாதிருத்தல், பள்ளிகளில் துப்புரவான கழிப்பிட வசதி இன்மை. அதாவது ஏழ்மை, வறிய குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்பப்படுவதில்லை. அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகள் குடும்பத்தில் தாய்க்கு உதவவும் குடும்ப வருமானத்தை பெருக்க கூலி வேலைக்கு செல்லவும் படுகின்றன. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் வருமானம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் குழந்தைகளை வந்து வீட்டு வேலை செய்யறதுக்காகவும் அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்காகவும் கூலி வேலைக்கு செய்யறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? அதனால தான் வந்து ஏழ்மையை வந்து ஒழிச்சோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே இலவச கல்வி கொடுத்தா எல்லோரும் ஸ்கூலில் வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இலவச கல்வி கொண்டு வந்திருக்காங்க. வீட்டிற்கு அருகாமையில் பள்ளி இல்லாதிருத்தல். வெகு தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு தம் பெண் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் தயங்குகின்றனர். அதாவது தூரமாக இருந்துச்சுன்னா பெண் பிள்ளைகள் எப்படி போயிட்டு வரும், அது ஒரு பயத்திலே இருப்பாங்க, பாதுகாப்பாக வருமா அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறதுனாலேயே மேக்ஸிமம் ஸ்கூல் சேர்த்த மாட்டாங்க. பள்ளிகளில் துப்புரவான கழிப்பிட வசதி இன்மை. பள்ளி வகுப்பறையில் ஆசிரியர்கள் பாலின வேற்றுமை பாராட்டுவதும், அதாவது கிளாஸ் ரூமில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் படுத்தி வேற்றுமைப்படுத்தி பார்க்குறாங்களாம்.
பள்ளி ஊழியர்கள் மற்றும் சக மாணவர்களின் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதில் தடையாக அமைகின்றன. மாணவியருக்கு பெண் முன்மாதிரிகள் இருப்பதில்லை. இந்திய பெற்றோர்கள் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்காமை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் இந்த டீச்சர்ஸே ஆண்களை மேலாகவும் பெண்கள் கீழே தாழ்வாக பார்க்குறது, இந்த மாதிரி காரணத்துக்காகவும் பெண் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா அதில் பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் பயத்தினாலே மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு அனுப்புறதில்லை. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக முன்மாதிரியாக யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே பெற்றோர்கள் இந்தியாவில் இருக்கிற பெற்றோர்கள் பெண்களுக்கு அதிகமாக கல்வி முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணமே இதெல்லாம் இருக்குது. இப்போ பள்ளிகளில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதும் வழிமுறைகள். இப்போ எந்த மாதிரியெல்லாம் பாகுபாடு பார்த்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ அதை எப்படியெல்லாம் நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறைகள் மட்டும் தனியாக 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தொடக்கப் பள்ளிகளை குழந்தைகளின் வசிப்பிடங்களில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைத்தல், உயர்நிலை பள்ளிகளை 3 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைத்தல், பள்ளிகளில் தண்ணீர் வசதி, பெண்களுக்கு தனி கழிப்பிட வசதி, கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்துதல், இருபாலின மாணவர்களுக்கும் இலவச கல்வி. இதெல்லாம் கொடுத்தோம்னா 2 மாணவர்களுமே ஆணும் பெண்ணும் 2 பேருமே ஸ்கூலுக்கு எல்லா பேரண்ட்ஸுமே அனுப்புவாங்க, நல்லா படிப்பாங்க. இலவச கல்வி கொடுத்தாங்கன்னா ஏழ்மையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூலுக்கு வருவாங்க. இருபாலினத்தவருக்கும் வசதி என்னென்ன வசதி தரணும்னா, இலவச கல்வி தரணும், இலவச பாடப்புத்தகம், சீருடை, போக்குவரத்து வசதி, மதிய உணவு ஆகியவை ஏற்பாடு செய்தல். இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்கன்னா ஏழ்மை குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பணக்காரர் இருந்தாலும் சரி, எல்லா மாணவர்களுமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கல்வி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே படிக்க வைப்பாங்க. அதனால தான் இந்த பொருள்கள் எல்லாம் நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் இலவசமாக தராங்க. ஆசிரியருக்குள் பாலின வேறுபாடு காட்டாமல் இருபாலினத்தவரையும் சமமாக பாவித்தல், பள்ளிகளில் அனைத்து வகை விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பெண்களுக்கும் ஆண்களை போன்றவே சம வாய்ப்பு அளித்தல். அதாவது எல்லா நிகழ்ச்சிகளிலும் விளையாட்டு போட்டியிலிருந்து கலை நிகழ்ச்சியிலிருந்து ஆண்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களை போன்று அனைத்து வகை பாடங்களையும் பயில பெண்களுக்கு அனுமதித்தல், பள்ளி வளாக அங்கங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல். இது மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா பள்ளியில் பாலின சமத்துவமின்மையை தடுத்துடலாம். சமத்துவமின்மை பார்க்குறாங்க இல்லையா, ஈக்குவலாக பார்க்கணுன்னா இதெல்லாம் செஞ்சோம்னாவே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஸ்கூலில் சேர்ந்து படிப்பாங்க, எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க. மாணவர்களின் தரக்குறைவாக நடத்தும் சக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுத்தல், பள்ளிகளில் 50% அளவிற்கு குறையாமல் ஆசிரியர்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ளுதல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கூல் அப்படின்னாவே மாணவர்களை மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, தரைக்குறைவாக நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். கடும் தண்டனைகள் கொடுக்கறது மூலயமா மாணவர்கள், டீச்சர்கள், சக மாணவர்கள், யாராலும் அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, இப்போ யாராக இருந்தாலும் சரி, மாணவிகளையும் மதிக்கணும், மாணவர்களையும் மதிக்கணும், ஈக்குவலாக 2 பேத்தையுமே பார்க்கணும். அதே மாதிரி 50% ஆசிரியர்கள் ஒரு ஸ்கூல் அப்படின்னாவே 50%க்கு குறையாமல் எல்லா சப்ஜெக்டுக்கான டீச்சர்ஸுமே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணினாங்கனாவே மேக்ஸிமம் எல்லா பேரண்ட்ஸுமே எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே படிக்க வைப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே படிக்க வைப்பாங்க. எல்லாருக்குமே ஸ்கூல்லையும் ஈக்குவலாக பார்க்குறதுனால சமத்துவமின்மை இருக்காது, சமமாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பாலின சமத்துவத்தை வலுப்படுத்துவதில் ஒப்பார் குழுவின் பங்கு. இப்போ ஒப்பார் குழு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் குழு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களா, ஒரு குரூப்பாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுதான் ஒப்பார் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையின் சக வயது உடைய மாணவர்கள் பள்ளியில் குழந்தை முதலாக சேரும்போது அதனை சமூகவியலின் பாக்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அதாவது முதல்ல ஸ்கூல் சேரும் போதே
அவங்க ஏஜிலே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து படிக்கிறாங்க. அப்போ வந்து சமூகவியல் பாக்கள் வந்து பெரும்பங்கு வகிக்கிறது. அப்போ ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வருவாங்க. அப்போ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்கன்னா எல்லா சமூகத்தில் இருக்கிற மக்களையும் தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி அவங்க எந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க, அவங்க எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு குழந்தை வந்து கற்றுக்க முடியும். இத்தகைய சக வயது பள்ளி தோழர்கள் ஒப்பார் குழுவினர் என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது நம்மளுடைய ஒரே ஏஜ் குரூப்பு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை தான் ஒப்பார் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பார் குழுவில் உள்ளோர் ஒத்த வயது உடையவர்களாகவும் ஒரே விதமான சமூக பொருளாதார நிலை மற்றும் ஆர்வங்கள் கொண்டவராகவும் இருப்பார். அதாவது ஒரே ஏஜ் குரூப்பாக இருப்பாங்க, ஒரே பொருளாதாரத்திலேருந்து வந்திருப்பாங்க, எல்லா விஷயத்துலேயுமே ஆர்வமாக ஒரே ஈக்குவலாக மோட்டிவேஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பார் குழுவில் செயல்படும் போது பிறர் கண்காணிப்பிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக பிறரோடு உறவினை ஏற்படுத்தி கொள்வதை குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி இருப்போம், ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம், யாருமே அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே சுதந்திரமாக ஒருத்தரோட நம்ம பேசி பழகி ஃப்ரெண்டாக மாறிடுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்கே போனாலும் நம்ம பிற்காலத்தில் வெளியில் போனாலும் மற்றவங்கக்கிட்ட பேசி பழகி ஃப்ரெண்டாகிறதுக்கு எல்லா விதத்துலையுமே குழந்தை வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்த வயது தோழர்கள் விளையாட்டு பொருள்கள் மற்றும் விளையாட்டு செயல்பாடுகள் மூலம் பாலின பங்கு பணிகள் பற்றிய சமூக எதிர்பார்ப்புகளை புதிதாக பள்ளியில் சேர்ந்த குழந்தைகளுக்கு உணர்த்துகின்றன. குழந்தைகள் தமது ஒத்த வயது தோழர்களின் பாலின பங்கு பணிகள் தொடர்பான மனப்பான்மைகள், நடத்தைகள் மற்றும் நம்பிக்கைகளை உற்று நோக்கி அறிந்து அவற்றை தாமும் பின்பற்றி தன் நண்பர்களின் நன்மதிப்பையும் அங்கீகாரத்தையும் ஏற்றெடுத்துக்க முயற்சி செய்கிறது. அதாவது குழந்தைகள் வந்து நான் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தை போய் படிக்குதுன்னா அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட், அதாவது ஒரே ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட சேர்ந்து பழகிறதுனால அவங்களுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அவங்களோட நடத்தைகள் என்ன, அவங்க எப்படியாப்பட்டவங்க, அவங்க எந்த மாதிரிலாம் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம வந்து உற்று நோக்கி அவங்களோட ஃப்ரெண்டாகிப்போம். அவங்கள வந்து நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும், நமக்கும் அவங்கள பிடிக்கும். அதுதான் வந்து நன்மதிப்பை அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுச்சுனாவே ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. இதுதான் ஒப்பார் குழுவோட பங்கு. மேக்ஸிமம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒத்த வயது உடைய அப்படின்னா ஒரே ஏஜ் குரூப்பாக இருக்கிறவங்க வந்து ஃப்ரெண்டாக வராங்க இல்லையா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோம்னா அந்த இடத்துலையும் நம்ம எல்லாத்துக்கூடையும் வந்து ஃப்ரீயாக பேசி அங்கேயே நம்ம ஃப்ரெண்டாக மாறிடுவோம். அது வந்து அந்த விஷயத்தை வந்து குழந்தைகள் வந்து இப்போலேருந்தே கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாகவும் சமத்துவமின்மை, பாலின சமத்துவமின்மை இருக்காது. இப்போ ஆணோ பெண்ணோ ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது ஆணுக்கு ஆணும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பெண்ணுக்கு பெண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒரு குழந்தைகள் வந்து எல்லாருமே ஃப்ரெண்டாக இருக்கணும். அதெல்லாம் செஞ்சாங்கன்னா பாலின சமத்துவமின்மை வந்து கலைத்தலுக்கான ஒரு உதாரணம். இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்தடுத்த யூனிட்டோட வீடியோ அடுத்த 10 மார்க் வந்து அடுத்த நாளில் அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.